ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பவானி. இங்கே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா நான் வீடியோ போட வரலான்னு வந்தேன். என்னடானா காது குத்தினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏரி வேலைக்கு போனேன்னா அவங்க என்ன சொன்னாங்க, 3 காதாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் குத்திக்கலான்னு ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. சரி குத்திட்டேன். சரி கம்பளம் போட்டுட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, என்ன ஆச்சுன்னா தம்பி என்ன பண்ணால் என்னுடைய காதை பிடிச்சி இழுக்கிறது, முடி வச்சு இழுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் கை வந்து என்னுடைய காது, இப்போ புதுசாக குத்தின காதில் வந்து டச் பண்ணிட்டான். அதனால் என்னாச்சுன்னா அது ஃபுல்லாகவே புண்ணாகவே ஆயிடுச்சு. அந்த மாதிரி புண்ணாகவே ஆகிட்டும் போது பின்னாடி பக்கமாக ஊன் மாதிரி வளர்ந்துடுச்சு. எனக்கு இந்த சைடு காட்டுறேன். அப்படி மேலே வந்து கட்டியாக கொப்பளோ மாதிரி வரும், அந்த மாதிரி கொப்பளோ மாதிரி வந்துடுச்சு. இப்போ அந்த கொப்பளம் வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் அது சுத்தமாக போகவே போகாது. நானும் எண்ணெய் வைக்கிறேன், தேங்காய் எண்ணெய் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வேப்பங்குச்சி கம்பளை கழட்டிட்டு வேப்பங்குச்சி போட்டேன். சுத்தமாக ஆறவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே காது குத்தி கம்பல் போடணும் ஆசையாக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஆசையாக இருந்துச்சு. நானும் கம்பல் குத்தி போட்டுட்டேன். ஆனால் இந்த ஊன் பிரச்சனை என்ன பண்ணுறதுனே எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. சுத்தமாக ஆறவே இல்லை. காது குத்தி கரெக்டாக 1 மாதம் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆறவே இல்லை. இதுக்கு தான் எங்கள் ஒரு ஐடியா. ஏன்னா என்ன வந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த 2வது காது குத்தும் போதும் அதே மாதிரி ஊன் பிரச்சனை வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, உத்தாமணி பால்னு ஒன்று இருக்குல்ல, உத்தாமணி செடி, அந்த செடியோட இலைங்களை கிள்ள பால் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வச்சு அந்த ஊனில் வச்சு அழுத்த நிறைய பிளட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த பிளட்டு நல்ல ரத்தம் கிடையாது, கெட்ட ரத்தம். அந்த கெட்ட ரத்தம் மொத்தத்தையுமே நம்ம வெளியே எடுத்தால் மட்டுமே நம்ம காது க்ளீனாக சூப்பராக ஆறும். இல்லையா, அந்த கெட்ட ரத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த காது சைடு நல்லா குண்டாக கட்டி மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம என்ன தான் பண்ணாலும் காதே ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி, நல்லா இருக்க காது கூட ஊன் கட்டியோடு இருந்தால் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காது ஆகிடும். ஏன்னா என்னுடைய சிஸ்டருக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த காதை. அவங்க அப்போதைக்கு அந்த ஊன் பால் வைக்கும் போது, உத்தமணி பால் வைக்கும் போது அவங்க அந்த வலி பொறுத்துக்கல. நம்ம எந்த அளவுக்கு அந்த வலியை நம்ம பொறுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஊன் கரைஞ்சி போயிடும். கரைஞ்சிடுச்சுன்னா நம்ம காதும் அழகாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உத்தாமணி இலையை தான் போய் வெயிலில் போய் நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அதான் நம்ம ஒரு பொருளை தேவை அப்படிங்கிறப்ப நம்ம போய் தேடும் போது நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்காது. அதே மாதிரி தான் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. நான் ரொம்ப அதான் ஈஸியாக நம்ம தேவையில்லாதப்பெல்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிற ஒரு பொருள் நம்மளுக்கு தேவையான வரும்போது நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. நான் ரொம்ப தூரமாக போய் தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ கொண்டு வந்துட்டேன். பாருங்கள் நீங்களே. என்னடா இவ்வளோ உத்தாமணி செடி உங்களுக்கு வேணுமான்னு பார்க்குறீங்களா? இது வெயில் டைமில் நம்ம கிள்ளி இருக்கும். இதில் பால் அதிகமாக கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அதனால் நம்ம நிறையவே எடுத்துன்னு வரது ரொம்பவே நல்லது. ஏன்னா நிறைய பிளட்டு வரும். அதை துடைக்கிறதுக்காகவும் ஒரு கிளாத் நம்ம எடுத்து வச்சுக்கின்னு அந்த ஊன் மேலே கிள்ளி நம்ம துடைக்கும் போது கிள்ளி இந்த இலைகளை வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த பிளட்டெல்லாம் வெளியே வரும். நம்ம இப்போ அதை தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இதுதான் உத்தாமணி செடி. நல்லா உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக வில்லேஜில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இது கிடைக்கும். இதனுடைய பாலை நம்ம இப்படி கிள்ளி பார்க்கும்போது இங்கே வருது பாருங்கள். வெயில் வர்றதுனால தெரிய மாட்டேங்குது கேமராவில். இங்கே பாருங்கள், தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பாலை தான் நம்ம எடுத்து நம்ம காதில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி காதில் வைக்கும் போது நம்மளுக்கு ஊன் சரியாயிடும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிளட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு கண்ணாடியை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பண்ணும் போது ரொம்ப நல்லது. இருங்க, நான் பிளட்டு எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் காட்ட முடியல, உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். பிளட்டு வருது பாருங்கள். இந்த பிளட்டு ஃபுல்லாகவே வெளியே வந்துடணும். நிறைய பிளட்டு வந்தாலும் பரவாயில்ல, பிளட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பிளட்டு மொத்தத்தையுமே நீங்கள் பால் வச்சு குத்தி எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காது ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கம்பல்லாம் நமக்கு இஷ்டமாக நம்மளால் போட முடியாது. இந்த இலையோட பால் இங்கே இருக்குல்ல, இங்கே பாருங்கள். இந்த மாதிரி வச்சு அழுத்தம் கொடுத்து
அந்த பிளட்டெல்லாம் வரும்போது க்ளீன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா முள் அடிக்காது, நம்மக்கிட்டே இருக்கும். அதில் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் வளராது, சரிங்களா? அதாவது குட்டியாக கட்டி மாதிரிலாம் வளராது. தாமை பால் வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம காது க்ளீனாக சூப்பராக ஆறிடும்.